வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து அப்படியே சும்மா சிறப்பான செயல் நிறையவே செஞ்சு விட்டு போயிட்டாங்க. அப்படி என்னடா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டீ ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த டீ யாரா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க, வேற யாரு என்ன உங்களுக்கு தெரிஞ்சிட்டுக்குமே நம்ம ராஜேஸ்வரி தாங்க. அதுல மயக்க மருந்தா கலந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் லைட்டா அதுல ஆல்கஹாலும் இருக்கு. இதனால என்ன விபரீதம் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க. வேற ஏதோ ஆளுங்க எல்லாமே சிறப்பா சிரிஞ்சிருப்போம் நடந்து முடிஞ்சிச்சு. கரெக்டா ரூமுக்கு போறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மல்லியும் போறாங்க. வெண்பா ஆல்ரெடி தூங்கிட்டாங்க சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அவங்க போறாங்க. இவர் ஒரு பக்கம் ஆல்கஹாலும் இருக்காரு. அதனால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. உடனே நம்ம மல்லி காலைல எழுந்து ஃப்ரெஷ்ஷா வெளியே வராங்க. விஜய் பார்த்துட்டு ஷாக்கிங்ல நிக்காரு. ஏதோ நைட்டால ஏதோ கனவுக்குள்ள ஏதோ வருது. விஜய் இதெல்லாம் அப்படியே சும்மா ஷாக்கிங்கா ஒரு பக்கம் மல்லி அப்படின்றாரு. உடனே மல்லி சிச்சுக்கிட்டே உள்ள ஓடிடுறாங்க. நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீர்னே ஒரு பக்கம் இருக்கா. இந்த விஷயம் வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சா அசிங்கமா போயிருமே, என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு ஒன்னும் புரியல. இந்த அளவுக்கு நான் மட்டமானவே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்பவே இழிவா பண்ணுகிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த அவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை இந்த ஆளுகள் எப்படி வச்சு யோசிச்சு பாக்குறாங்க. எதிலுமே மல்லி கொடுக்கவே இல்லை. மல்லி இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஸ்வரி அக்கா தான். அவதான் ஏதோ கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாற ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாரு. உடனே கரெக்டா ராஜேஸ்வரி கேட்கலான்னு போறாரு. அந்த சமயத்துல ராஜேஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மல்லி நைட்டுக்கு தியேட்டருக்கு போலாம், அதுக்கு போலான்னு பிளான் பண்ணல, எதுக்குமே போக முடியாத மாதிரி சிறப்பா வச்சு செஞ்சுட்டுல அந்த டீல மயக்க மருந்த கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, மறுபக்கம் அவர் மயக்க மருந்தா அத்த மன்னிச்சிருங்க, நானும் தெரியாம கொஞ்சம் ஆல்கஹால கலந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதோ பக்குன்னு ஆயிடுது. விஜய் அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கோபமாயிடுறாரு. அட்டாம், இந்த வீட்டுல தான் இருக்காங்களா எனக்கு எதிரிங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களை பள்ளிக்கு பள்ளி வாங்கணும், இவங்களை எதான ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்ட சினம் கொண்ட சிங்கம் போல ஒரு பக்கம் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம புரியாத புதிரா போயின்னு இருக்குங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் சொல்லலான்னு எதிர்பார்க்கறேங்க. அப்படி என்னடா சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து பொறுமையா எழுந்து வந்து இன்னும் மல்லியம்மா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, உனக்கு பாப்பா வேணுமா தம்பி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. அப்பா மல்லியம்மாவுக்கு பாப்பா வேணுமா தம்பி வேணுமான்னு கேட்டாங்க. என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெண்பா அமைதியா ஸ்கூலுக்கு ரெடியா போயிரு, கொள்ள காண்டில் இருக்கான் அவளை யாரா இருந்தாலும் வெளுத்து போடும் கம்முன்னு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உள்ள போயிடுறாரு. எப்படி நம்ம இப்போ கம்பெனிக்கு போறது, எப்படி வீட்டை விட்டு வெளியே போறது, ஏதோ மலையை சரிச்சுட்டு வந்த மாதிரி பண்ணுகிறாரு. கட்டின மனைவி அப்படிதானே, உங்களுக்குள்ள எல்லாமே சகஜம்தான், எல்லாமே நடக்க வேண்டியது நடந்தாதானே எல்லாமே நடக்கும். அதனால இவரே இவ்வளவு புலம்பத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்றும் புரியல, ரொம்பவே குழப்பமாகவும் இருக்கு. பரவாயில்ல, நடந்து போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்மளோட நடவடிக்கை எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டெப்பு நம்ம பார்த்து பக்குவமா எடுத்து வைக்கணுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அதை விட்டுட்டு இல்ல நொட்டை லுஸ்கன்னா வாழ்க்கையில என்னைக்கு முன்னேற முடியாது, இப்படியே தான் மட்டும் போயினே இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி எவ்வளோ ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துன்னு போகும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து விஜய் கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. பாருங்கப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல மீட்டிங் வச்சிருக்காங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங், 2 பேரும் தான் வரணும், நீங்க 2 பேரும் வரீங்க, இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு கரெக்டா மல்லிக்கு ஃபோன் பண்றாரு. ஆபீஸ்ல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெடியாவு வெண்பா வருஷம் நான் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் ஸ்கூலுக்கு வந்துட்டா இல்ல நானே வரேன் வீட்டானிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக சொல்றாங்க. இதை கேட்ட ராஜேஸ்வரிக்கு ரஞ்சித்துக்கும் கொந்தளிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு ஒரு பக்கம் எழுறாங்க. இவ்வளவு சும்மா விடக்கூடாது, இந்த மல்லி இருக்காலே ரெடியாகவே கூடாது, ரூம் உள்ள விட்டு சாத்திடணும், அதுக்கப்புறம் விஜய் வந்து கோவப்படுவாங்கல்ல அப்ப இருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆனா நம்ம மல்லி வந்து டேப்பை திறந்து விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் இது பண்ணிடலாம், இவங்க 2 பேரும் போட்டதான் பாத்துறாங்க. உடனே ஓஹோ அப்படியே விஷயம், சரி ரெடி ஆகிட்டு போயிட்டு உள்ள உட்காந்து இருக்காங்க. கொஞ்ச நேரம் வந்து இவங்களே வெளியே வந்துட்டு விஜய் வந்து டக்குன்னு விஜய் கூட கிளம்பி போயிடுறாங்க. விஜய் வந்த உடனே எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டல, வெளியே போய் மல்லி ஆல்ரெடி நின்று இருக்காங்க. என்ன இது, விஜய் வந்தா உள்ளாவும் வரல, இந்த மல்லி என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க ஒண்ணுமே புரியல. ஒன்னும் பூரி இல்லை சொன்னது இலக்கண்ணு மூடி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமா தான் இருக்கு. சரி, எவ்வளவோ குழப்பங்கள் வாழ்க்கையில வருங்க, அதெல்லாம் பார்த்து வந்தா பொழைக்க முடியாது. அனைத்துமே நம்ம வாழ்க்கையில வரதான் வரும். எல்லாத்தையும் நாம தான் சகிச்சுக்கிட்டு, வாழ்க்கைன்னா அந்த மாதிரி கஷ்டம், அந்த மாதிரி நஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே வரும். நாம தான் ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு ஐயோ கஷ்டம் வந்துச்சு, ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு புலம்பி ஒரு யூஸும் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.